இப்போ இந்த சம் பார்ப்போம். 20% of bowls produced in a factory are found to be defective. ஒரு ஃபேக்டரியில ப்ரொடியூஸ் பண்ற bowlsல 20% வந்து டிஃபெக்டிவா இருக்கு. Find the probability that in a sample of 10 bowls chosen at random, exactly 2 will be defective. ஸோ நான் எடுத்த 10 போல்ட்ல 2 ஃபோல்டு டிஃபெக்டிவா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. அதை என்ன பண்ண சொல்றாங்க, பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுங்க, அப்புறம் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணி ரெண்டுத்தையுமே கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சமயம் எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிஃபெக்டிவ் காம்பனன்ட்ஸ் எடுக்கிறது தான் இங்க வந்து சக்சஸ். அதனால பியோட வேல்யூ வந்து டிஃபெக்டிவ் காம்பனன்ட்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபெக்டிவ் அப்போ 20% சொல்லணும்னால 20/100 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இது வந்து 1/5 அப்படின்னு வருது. அடுத்தது ஐ எம் டேக்கிங் சாம்பிள் ஆஃப் 10 போல்ஸ். அப்போ என்னோட வேல்யூ 10. ஸோ பி தெரிஞ்சு போச்சு, என் தெரிஞ்சு போச்சு. எக்ஸாக்ட்லி 2 போல்ட் டிஃபெக்டிவா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். சரி, இப்போ இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு தேவை. அது என்னன்னு எழுதிக்கலாம். இதுதான் பாத்தீங்கன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இந்த மாஸ் ஃபங்க்ஷன் வந்து எனக்கு என்ன தேவை, Q தேவை. Q கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், Qக்கான ஃபார்முலா 1 - P அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ 1 - P யோட வேல்யூ 1/5. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா 5 - 1ல 4/5 தான் Qவோட வேல்யூ. ஸோ P தெரியும், Q தெரியும், N தெரியும், எல்லாத்தையும் கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். P of x is equal to x is NCX. என்னது 10CX. P power x. Pன்றது பார்த்தீங்கன்னா 1/5 பவர் x. Q பவர் Qன்றது 4/5. 4 பவர் 10 - x. என்னோட வேல்யூ 10ன்றதுனால. சரி, இப்போ அவங்க கேட்ட கொஸ்டின் கண்டுபிடிக்கலாம். எக்ஸாக்ட்லி 2 டிஃபெக்டிவ் கேட்குறாங்க. எக்ஸாக்ட்லி 2னா பியோட எக்ஸோட வேல்யூ 2. ஸோ P of x is equal to 2 தான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ 10C2 1/5 பவர் 2 4/5 பவர் 10 - 2. 10 - 2 வந்து 8. அப்போ 10C2 எப்படின்னா கால்குலேட்டர்ல நீங்க போடலாம். அப்படி இல்லைன்னா இது எக்ஸ்பெண்ட் பண்றதா இருந்தா 10/9/1 × 2 அப்படின்னு எழுதணும். இதை இன்ட்டு 1/25 இன்ட்டு 4/5 தி ஹோல் பவர் 4/5 ஹோல் பவர் 8. சரி, இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ண போறோன்றத பாருங்க. இது நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான். இதுக்கு இது நீங்க அடிச்சிட்டீங்கன்னா 5. ஸோ அதுலயும் வர இந்த 5 கொண்டு வந்து அடிச்சிங்கன்னா 5 5s are 25. ஸோ 9/5 வரும். ஸோ இப்போ நீங்க கம்ப்ளீட்டா கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. 9/5 இன்ட்டு 4/5 தி ஹோல் பவர் 8. இப்போ அப்படி 9/5 அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 1.8 வரும். கால்குலேட்டர்ல போட்டு பாத்தீங்கன்னா 4/5 பவர் 8 அதுக்கான கால்குலேட்டர்ல போட்டு பாத்தீங்கன்னா 0.1678. ஓவராலா இதோட வேல்யூ வந்து 0.3020. ஸோ யூசிங் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸாக்ட்லி 2 டிஃபெக்டிவ்க்கான ப்ராபபிலிட்டி 0.3020. சரி, இப்போ அடுத்தது நான் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறேன். இப்போ பாத்தீங்கன்னா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ண போறேன். P of x equal to x e power minus lambda lambda power x by x factorial. அப்போ இதுல லாம்டா நமக்கு தெரியணும். ஸோ லாம்டா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா கொடுத்துருக்கேன்னு தெரியும் உங்களுக்கு. லாம்டான்றது NP. என்னோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 1/5 எழுதி கேன்சல் பண்ணீங்கன்னா 2. அப்போ லாம்டாவோட வேல்யூ 2ன்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அந்த வேல்யூ இங்க நேராக சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போ P of x is equal to x is e power minus 2 power x by x factorial and x value 0 1 2 etc. சரி, இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸாக்ட்லி 2 டிஃபெக்டிவ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எக்ஸுக்கு 2 தான் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ P of x is equal to 2 அப்படின்னு போடும்போது e power minus 2 power x ஓட வேல்யூ 2 by 2 factorial. அப்போ என்ன ஆகுதுன்னா இங்க 2 ஸ்கொயர் வந்து 4. அதுக்கு இதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா e power minus 2 into 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ரெண்டுத்தையுமே கால்குலேட்டர் யூஸ் பண்ணுங்க. 2 into e power minus 2 கால்குலேட்டர் யூஸ் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு 0.2701 அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஒரே ப்ராப்ளம் தான். நீங்க பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணும்போது 0.3020 கிடைக்குது. பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணும்போது 0.2701 கிடைக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தான். அதனால இது வந்து கரெக்ட். ஓகேங்களா?